பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கதிர் வந்து தூங்காம முடிச்சுட்டே இருக்காங்க. ராஜியும் தூங்காம இருக்காங்க. அப்ப ராஜி வந்து கதிர் கிட்ட கேக்குறாங்க, என்னாச்சு கதிர், உனக்கு தூக்கம் வரலையான்னு சொல்லி கேக்குறாங்க. எப்படி தூக்கம் வரும் சொல்லு, எப்படி தூக்கம் வரும்? நானும் சரி செந்தில் அண்ணாவும் சரி ரெண்டு பேருமே அப்பாவோட பேச்சை கேட்டதே கிடையாது. அவர் எது சொன்னாலும் அதுக்கு எதிர்த்து ஏதாவது ஒண்ணு நாங்க பேசுவோம். ஆனா சரவணன் அண்ணா அப்படி கிடையாது. அப்பா சொல்றது மட்டும் தான் வேத வாக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சரவணன் அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுச்சின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கதிர். ஆமா, எனக்கும் அந்த விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு ராஜீவ் வந்து சொல்றாங்க. அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு என் அப்பா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த காதல கூட தூக்கி போட்டுட்டான் என் அண்ணன். அவனுக்கு போய் இப்படி ஒரு லைஃபா? என் அண்ணனோட வாழ்க்கை இனி என்னாக போதோ ஏதாக போதோ இது எதுவுமே தெரியாம மனசு முழுக்க ரொம்பவே குற்ற உணர்ச்சியா இருக்கேன்னு சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ராஜீவ் வந்து, என்னாச்சு, எதுக்காக இப்படி நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்ல விடிஞ்சா என்ன நடக்கும் ஏது நடக்கும் எதுவுமே எனக்கு தெரியல, நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு கதிர் வந்து படுத்துட்டு இருக்க பாய் போர்வை எல்லாமே எடுக்கிறாங்க. ராஜு வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல இப்போதைக்கு எனக்கு தூக்கம் வராது, தூங்குனால நீ வந்து நல்லா தூங்க, உன்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும், நான் வந்து வெளியே போறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. வந்து உட்காந்துட்டு பாண்டியனும் கோமதியும் ஆளுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணியும் வருத்தப்பட்டுட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டும் கதிர் வந்து ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ராஜு கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, அதை நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இல்ல இந்த அண்ணி இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஒரு பொண்ணு இப்படி எல்லாம் கூடவா போய் சொல்லும், ஒரு குடும்பம் இப்படி எல்லாம் கூடவா போய் சொல்லுன்ற அளவுக்கு இருக்குன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. கதிர், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன். என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்றாங்க. இல்ல நமக்கு தாலி பிரிச்சு கோத்தன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம மயிலு சொன்னாங்கல்ல, 80 பவுன்ல 8 பவுன் மட்டும் தான் தங்கம், மீதி எல்லாமே கவரிங்ன்ற விஷயத்த ராஜு சொல்றாங்க. இதை கேட்டதும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க கதிர். என்ன சொல்ற நீ, என்ன சொல்ற, இப்படி எல்லாம் கூடவா ஒருத்தர் போய் சொல்லுவாங்க? ஆமா, இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட நீ சொல்லாம மறைச்சேன்னு சொல்றாங்க. மீனாக்காவுக்கும் இந்த விஷயம் தெரியும், எனக்கும் இந்த விஷயம் தெரியும். இதனால மயிலக்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக நாங்க யாருமே யார்கிட்டயும் சொல்லல. கடைசியில அவங்க இவ்வளவு பண்ணுவாங்க நாங்க நினைச்சு கூட பார்க்கல. மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் மாறி மாறி பேசிட்டே பாக்குறாங்க. 5 மணி ஆகுது. கதிர் எந்திரிக்கிறாங்க, ராஜியும் வந்து எந்திரிக்கிறாங்க. இவங்க எந்திரிச்சது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்ப கதிர் கிட்ட ராஜு கேக்குறாங்க. இல்ல என்ன நடக்குதோ தெரியல, 5 மணியே தான் ஆகுது, சரி போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு வெளியே போய் பாக்குறாங்க. எல்லாருமே அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. சரி மயிலக்காவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ராஜு வந்து போறாங்க. ராஜு அங்க இருந்து போய் பார்த்தா, மாமா நான் பண்ணல மாமா, தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு மயில ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கதிர் கிட்ட வந்து, ராஜி அக்காவும் ஏதோ புலம்பிட்டு இருக்காங்க, விடுகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. ஆமா, மீன் அக்காவுக்கும் செந்தில் மாமாவுக்கும் இந்த விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. தெரியாது, இவ்வளவு நேரத்துக்கு சொன்னா அண்ணா பயந்துடுன்னு சொல்லல, சரி நம்ம போயிட்டு எல்லா விஷயமும் சொல்லி அவங்கள கையோட கூட்டிட்டு வந்துடலாம், எப்படினாலும் உண்மை தெரிஞ்சுதானே ஆகணும், அதனால கையோட கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து யாரையும் எந்திரிக்க வைக்காம அங்க இருந்து கிளம்பி போயிட்டு மீனா செந்தில் 2 பேர்கிட்டயுமே விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டதும் செந்தில் வந்து பாண்டியனை வந்து குறை சொல்றாங்க. அப்பாவால தான் இப்ப சரவணன் அண்ணனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நல்லா சொல்லிட்டு இப்படியும் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு செந்தில ரொம்பவே பயங்கரமா வந்து பாண்டியனை திட்டிட்டு இருக்காங்க. சரி இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்து எதுவும் ஆக போறது கிடையாது, நம்ம போகலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரே நிமிஷம் சொல்லிட்டு மீனா ராஜே கூப்பிடுறாங்க. ராஜே வந்து இப்படி எல்லாம் மயிலக்க பண்ணுவாங்க நினைச்சு கூட பார்க்கல, நம்ம கூடவே இருந்தோம், அவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுதான் எனக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த நகை விஷயத்தை இப்ப நம்ம சொல்றதா வேணாவான்னு மீனா வந்து ராஜு கிட்ட கேக்குறாங்க. நான் இதை எப்படிதான் சொல்றதுன்னு தெரியல, ஆனா கதிர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டேன். சரி செந்தில் மாமா கிட்ட விஷயத்த சொல்றீங்களா? முதல்ல அவர் கோபமா இருக்காரு, இந்த விஷயம் தெரிஞ்சா தேவையில்லாத டென்ஷன் ஆகுவாரு, எதுக்காக வேண்டாம் விட்டுடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாள் காலையில் ஆகுது. இப்ப பாண்டியன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கோமதியும் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்ம அரசி வராங்க. அப்பா எனக்கு கஷ்டமா இருக்கு, சரவணன் அண்ணா அந்த அளவுக்கு அழுது நான் பார்த்ததே கிடையாது, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கு, பல்லு விளக்கிட்டே அழுகுதுப்பான்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன், விடு பார்த்துக்கலாம், அவன் வாழ்க்கையை இனி எப்படி நம்ம சரி பண்ணணுன்றத மட்டும்தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அவன் முன்னாடி இப்படி நம்ம உடஞ்சு உட்கார்ந்துருந்தா அதை நினைச்சு அவனும் ஃபீல் பண்ணி உடஞ்சு உட்காருவான். அதனால
அதனால இப்போ அதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு பாண்டியன் வாயில சொன்னாலும் மனசு முழுக்கவே அவ்வளோ வருத்தத்துல இருக்காங்க. இப்போ கோமதி வந்து எனக்கு கடைக்கு போறதுக்குள்ள இது எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமா ஒரு தீர்வு நம்ம சொல்லி ஆகணுன்றாங்க. உடனே பாண்டியன், ஏண்டி இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, என் பையன் வாழ்க்கை இவ்வளோ கேள்விக்குறியா இருக்கு, இப்ப கடை திறக்கிறது ரொம்ப அவசியமா? கடையெல்லாம் நான் திறக்கல, முதல்ல என் பையனை நான் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சரவணன் வராங்க. சரவணன் வந்ததும், வாப்பா சரவணா வா வந்து உட்காருன்னு சொன்னதும் சரவணனும் ஃபீல் ஆயிட்டே வந்து உட்கார்றாங்க. டீ காஃபி ஏதாவது போட்டுட்டு வரட்டுமா சரவணான்னு சொல்லிட்டு கோமதி அழுதுகிட்டே கேட்குறாங்க. இல்லம்மா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொன்னதும், என் பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஒரு நம்பிக்கை துரோகி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு கோமதி ஃபீல் பண்ணி அழுதுட்டெல்லாம் இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு மயிலு வராங்க. மயிலு வந்து நேரா பாண்டியன் கிட்ட போறாங்க. பாண்டியன் கிட்ட போயிட்டு மாமான்னு சொல்லிட்டு மயிலு வந்து காலில் விழ போறாங்க. உடனே பாண்டியன் காலில் விழும்போது காலை எடுத்துக்கிறாங்க. மாமா நான் எதுவுமே தெரிஞ்சு நான் பண்ணல, நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா, என் அப்பா அம்மா சொன்ன பொய்யை ஏத்துக்கிட்டு உங்க பையனை கல்யாணம் பண்ணதை தவிர வேற எந்த பொய்யும் நான் பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. உடனே கோமதி, இங்க பாருடி, என் கையால அடி வாங்காம இருக்க அது மட்டும்தான் நிச்சயம். இதுக்கு மேல என் பையன்கிட்டயோ என் குடும்பத்துக்கிட்டயோ மறுபடியும் பொய் சொல்லி உறவாடணும்னு நினைச்ச உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு வந்து கோமதி பேசுறாங்க. அத்தை இல்லத்த, இந்த குடும்பத்தை விட்டு என்னால போக முடியாது, எனக்கு எல்லாமே என் உலகமே என் மாமா தான் சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. இதை கேட்ட சரவணன் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.